ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெல்கம் டு அஞ்சூஸ் டூடல் டைரி vlog சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட வெட்டிங் சாரீ ஷாப்பிங் வீடியோ பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வெட்டிங் ஷாப்பிங்க்கு எங்கே போயிருந்தீங்க, போத்தீஸா அப்படின்னு. போத்தீஸ் போகல, வள்ளியூரில் இருக்க அசோகாவுக்கு போயிருந்தோம். போனதுமே வெட்டிங் சாரீ தான் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு கமெண்ட் வந்திருந்து, ஏன் நீங்கள் சாண்டல் கலர் சாரீ வியர் பண்ணுறீங்க அப்படின்னு. மோஸ்ட்லி சிஎஸ்ஐ கிறிஸ்டியன் வெட்டிங்கில் சாண்டல் கலர் தான் வியர் பண்ணுவாங்க. பட் இப்போ நிறைய பேர் நிறைய கலரில் உடுக்குறாங்க. பட் அந்த காலத்துலேருந்தே சாண்டல் கலர் தான் கட்டிட்டு வராங்க. ஸோ நானும் இந்த சாண்டல் கலர் சைடே போயிட்டேன். எல்லாமே பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ரேட்டில் ரொம்ப வேரியேஷன்ஸ் இருக்கும். 2-3 சாரீ ட்ரையல் பார்த்தோம். நான் ஒரு மைண்ட் செட்டில் போயிருந்தேன். ரொம்ப டார்க் எல்லோ கலர்லையும் எடுக்கக்கூடாது, ரொம்ப லைட் கலர்லையும் எடுக்கக்கூடாது, மீடியம் கலரில் சூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு போயிருந்தேன். நினச்ச மாதிரி எனக்கு கிடச்சிருந்துச்சு. மீடியம் சாண்டல் கலரில் உள்ள சாரீ தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். என்னோட அக்கா 2 பேர் கல்யாணத்துக்கும் நாங்கள் அசோகாவுக்கு தான் போயிருந்தோம். அப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் என்னோட கல்யாணத்துக்கு போகும்போது எனக்கு அந்தளவு கலெக்ஷன்ஸ் இருந்த மாதிரி ஃபீல் ஆகலை. எனக்கு ஷாப்பிங் முடிஞ்ச அப்புறமா ஃபேமிலிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் போத்தீஸ் போயிருந்தோம். போத்தீஸ் போகும்போது பார்த்தேன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ரிசப்ஷனுக்கு லெஹங்கா எடுத்தோம், அதுவும் இங்கே தான் எடுத்திருந்தோம். பட் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சி போயிருந்தேன். பட் அந்தளவு கலெக்ஷன்ஸ் இல்லை. போத்தீஸ் அதுக்கப்புறமா போகும்போது பார்த்தேன் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இங்கே ரேட்டை பார்க்கும்போது போத்தீஸில் தான் ரேட் கம்மியாக இருந்துச்சு. 2 சாரீ வச்சு பார்த்துட்டே இருந்தோம். எந்த சாரீ எடுக்கலாம் அப்படின்ட்டு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அப்புறமா அம்மா, ஹஸ்பண்ட், மாமி எல்லாத்துக்குமே நான் ட்ரையல் பார்த்துருக்கிற சாரியை பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதையே சூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ரிசப்ஷனுக்கு லெஹங்கா எடுக்கலாமா இல்லைனா சாரியை சூஸ் பண்ணலாமா, கவுன் எடுக்கலாமான்னு ரொம்ப கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு லெஹங்கா பார்க்கலான்னு பார்த்தோம். எனக்கு சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை. லைட் கலர் சூஸ் பண்ணலான்னு பார்த்தா ஹஸ்பண்டுக்கு சுத்தமாகவே லைட் கலர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு லைட் கலர் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகும். பட் அவங்களுக்கு டார்க் கலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகும். சரி, லெஹங்கா ஒன்றும் பிடிக்கல, கவுன் பார்க்கலான்னு அங்கே போனோம். அதுவும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுவும் ரிசப்ஷனுக்கு ஒரு பிரைட் போடுற மாதிரி அந்தளவு கிராண்டாகவும் இல்லை, ரேட் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்குது. ஒரு கெஸ்ட் லுக்குக்கு நம்ம எப்படி ஒரு கவுன் போடுவோம் அத மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கவுன்லாம் எவ்வளோ சிம்பிளா இருக்குது. 10K சொன்னாங்க. இந்த கவுனை நான் டிசைன் பண்ணா கண்டிப்பா 3K முடிச்சிருவேன். போத்தீஸ் போகும்போது இங்க பார்த்தா அதே கவுன் எல்லாமே 5K 8K அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ரேட் கம்மியா இருந்துச்சு. சரி, கவுன் ஒண்ணுமே நமக்கு செட் ஆகல. லெஹங்காவே மறுபடியும் போய் பார்க்கலான்னு பார்த்தோம். அப்போ இந்த ப்ளூ கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, இன்னும் 2-3 லெஹங்காவை ட்ரையல் பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலி இந்த ப்ளூ கலர் தான் ரொம்ப பிடிச்சதுனால, எனக்கு பிடிச்சத விட ஹஸ்பண்டுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளூவே செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி ப்ளூவே செலக்ட் பண்ணிட்டோம். இன்னும் நமக்கு ஷாப்பிங் முடியல. விருந்துக்கு ட்ரெஸ் எடுக்கணும். கல்யாணம் முடிஞ்ச அப்புறமா அம்மா வீட்ல இருந்து 2 விருந்து வைப்பாங்க. 2 விருந்துக்குமே நியூ ட்ரெஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ஷர்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க எடுத்த அப்புறமா அதே கலர்ல மேட்சா எனக்கு சாரீ பார்க்கலான்னு அவங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. சாரீ லெஹங்கா கூட ஒரு 1/2 hour 1 hourல எடுத்துட்டோம். பட் இந்த ஷர்ட் எடுக்கிறதுக்கு அவ்வளோ டைம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அந்த அளவு அவங்களுக்கு ஃபிட்டிங் சரியில்லை, அது இதுன்னு ட்ரையல் அப்படி இப்படின்னு ரொம்ப டைம் ஆச்சு. அதுலேயும் ஒரு டைலாக் விட்டாங்க, இதுவரை லைஃப்பில் நான் இவ்வளோ சீக்கிரமாக ஷர்ட் செலக்ட் பண்ணதே இல்லைன்னு. ஸோ ஒரு வழியாக அவங்க ஷர்ட் எப்படியோ செலக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேட்சாக இப்போ நான் எனக்கு சாரீ செலக்ட் பண்ண போகிறேன். அதே கலரில் மேட்சாக பார்க்கறதுக்கு கடைக்காரங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அங்கங்கே இருந்து தேடி எடுத்து 2-3 சாரீ காமிச்சாங்க. அதில் எனக்கு ரொம்ப ஒன்றும் பிடிக்கலை. ஃபைனலாக ஒரு சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை ட்ரையல் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஜர்கையில் இந்த மாடலில் ஒரு சாரீ எனக்கு இல்லாததுனால சரி நம்ம இதே சூஸ் பண்ணலான்னு இதே சூஸ் பண்ணேன். இந்த சாரீ ஓரளவு தான் மேட்சாக கிடச்சிது. பட் இன்னொரு ஷர்ட் ப்ரௌன் கலர், அதுதான் எக்ஸாக்டாக மேட்சாக செம்மையாக கிடச்சிது. அவங்களோட பேண்ட் ஷர்ட்டுக்கு எக்ஸாக்ட் மேட்சாக செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விருந்துக்கு 2 சாரீ எடுத்த அப்புறமா இன்னும் 2 சாரீ எடுத்திருந்தோம். ரொம்ப பட்டு சாரீ கலெக்ஷன்ஸ் எனக்கு கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 சாரீ எடுத்தோம். இந்த சாரீ ஷாப்பிங்கில் எனக்கு ஒன்று தான் டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. போத்தீஸில் நம்ம சாரீ எடுத்தோம்னா நம்மளோட முந்தானையில் நம்ம நேம் கொடுத்தோம்னா அதை அழகாக எம்ப்ராய்டர் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க ஜஸ்ட் 1/2 hourலே. பட் இங்கே வெளியில் கொடுத்து தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் 1 day கொடுத்துட்டு போனோம், அடுத்த நாள் தான் வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ அது பண்ண முடியலை. சாரீ ஷாப்பிங்லாம் முடிஞ்ச அப்புறமா நெக்ஸ்ட்டு செப்பல் வாங்க போனோம். செப்பலில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எது செலக்ட் பண்ணனே தெரில. ஃபைனலி ஹஸ்பண்ட் தான் இது நல்லாயிருக்கு இது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சஜஸ்ட் பண்ணாங்க. ஃபைனலி அதே நான் சூஸ் பண்ணிட்டேன். ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்ச அப்புறமா ஃபுட் கோர்ட் போனோம். அங்கே பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் வாங்கினேன். கிறிஸ்பியாகவே இல்லை, ஒரு மாதிரி சவுக்குன்னு நல்லாவே இல்லை. நெக்ஸ்ட் காஃபி பிளாக் டீ எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இதுதான் என்னோட வெட்டிங் ஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மேரேஜ் சீரீஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பை ஃப்ரம் அஞ்சு. டாட்டா பை.